எப்படி சார் இருக்கு இந்த 2 மாத ஆட்சி? விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்? நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தா அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கும் பெண்கள் இலவசமாக அரசு பேருந்தில் பயணம் பண்ணலான்னு சொன்னார்ல. ஒருவேளை நான் அப்படி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தா எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததுல ஒரு விஷயம் கூட முழுமையாக செய்யவே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு முழுமையாக தெரியும். ஏன்னா தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்? மாதம் 200 யூனிட் ஃப்ரீனார். தேர்தல் அறிக்கையிலும் சொன்னார், வாக்குறுதியாகவும் சொன்னார். ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு ஒருத்தர 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஜெயலலிதா அம்மாவும் அதிமுகவும் கொடுத்தது மட்டும்தான் செல்லுபடியாகும். நான் சொல்றது செல்லுபடி ஆகாது. அப்போ பொய் வாக்குறுதி தானே அது. அந்த மூட்டைகள் எப்படி இருக்குது பாருங்க, பப்ளிக்காக வச்சுட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உடனடியாகவும் தேவைப்பணிலேருந்து வர முடியல, அதுக்கு வசதிகள் இல்லை. அது அவ்வளவு நிறைய கருகி போயிடுச்சு. அப்போ இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டெய்லி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது நம்மளுக்கே தெரியும். நீட் மரணங்கள் எத்தனை மரணங்கள்? 50க்கு மேற்பட்ட மரணம் நடந்திருக்கு. ஒரு அனிதா மரணத்தப்ப என்ன சொன்னார்? என் சொந்த தங்கை இறந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னாரு. இப்போ எத்தனை தங்கைகள் இறந்துட்டாங்க? யூத் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. தாவேக்கு ஆட்சி அமைஞ்சு இன்றையோட சரியாக 60 நாள் ஆச்சு. 2 மாதம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறது என்னன்னா 2 மாதம் தான் இருக்கு, இன்னும் ஒரு வருடம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 மாதத்தை பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி எப்படி இருக்க போகுது, அதுக்கான ஒரு முன்னுதாரணமாக ஒரு ட்ரெய்லரை கூட எடுத்துக்கலாம் விஜய் அவர்களோட பாணியில் பார்த்தா. எப்படி சார் இருக்குது இந்த 2 மாத ஆட்சி? இல்லை, ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும் போது ஒட்டு மொத்தமாக உடனடியாக அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணுறதும் கூடாது. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் 1 வருஷம் எனக்கு டைம் கொடுன்னு அவங்க தவணையும் கேட்கக்கூடாது. ரெண்டுமே இருக்குது. விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்? நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தா அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கும் பெண்கள் இலவசமாக அரசு பேருந்தில் பயணம் பண்ணலான்னு சொன்னார்ல. ஒருவேளை நான் அப்படி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தா எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லலை. அப்புறம் எப்படி அதை கேட்கலாம்? அப்போ நிர்வாக ரீதியாக நம்மளுக்கு தெரியும் சில விஷயங்கள் டைம் எடுத்து பண்ணணும் ஒரு அரசாங்கத்திற்கு. முதல் விஷயம். 2வது விஷயம், அவங்களுக்கு முன் அனுபவம் இல்லாத அரசாங்கம், அப்போது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆனால் உடனடியாக பார்க்க வேண்டிய விஷயங்களை உடனடியாக பார்க்கணும்ல. நேற்று எழும்பூரில் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு போய்ட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும், பிறக்கிற குழந்தைக்கும் 1 கிராம் மோதிரம் போடுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே சார்? அப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அவங்க ஒரு விஷயம் கூட செய்யலை. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததில் ஒரு விஷயம் கூட முழுமையாக செய்யவே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு முழுமையாக தெரியும். ஏன்னா 2 விஷயங்கள் மட்டும்தான் இவங்க செய்தாங்க. முதல் விஷயம் என்னென்னா, மாதத்திற்கு 200 யூனிட்டு அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதமும் 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ ஜெயலலிதா அம்மா 2 மாதத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஆனால் 100 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 1000 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 100 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. அது நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்? மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னார். தேர்தல் அறிக்கையிலும் சொன்னார், வாக்குறுதியாகவும் சொன்னார். ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு ஒருத்தர 200 யூனிட் ஃப்ரீ, அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்த. ஜெயலலிதா அம்மா கொடுத்த 100ம் இவர் கொடுக்குற 100ம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஜெயலலிதா அம்மாவும் அதிமுகவும் கொடுத்தது மட்டும்தான் செல்லுபடியாகும். நான் சொல்கிறது செல்லுபடி ஆகாது. அப்போ பொய் வாக்குறுதி தானே அது. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஜெயலலிதா அம்மா கொடுத்த 100 யூனிட் மட்டும்தான் ஃப்ரீ மக்களுக்கு. நீங்கள் ஒன்றும் கொடுக்கல. அப்போது இது முதல் குளறுபடி, குறை, மோசம் எல்லாமே சொல்லலாம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி வேறு, செய்கிறது வேறு. அடுத்தது இன்னொன்று செய்தார். கொஞ்ச நாள் கழித்து விவசாய கடன் தள்ளுபடின்னார். தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தாரு? விவசாய கடன் 5 ஏக்கர் வச்சுருந்தா முழு கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவர் 50% தள்ளுபடி. நீங்கள் அதை 5 லட்சம் வாங்கியிருந்தாலும் 10 லட்சம் வாங்கியிருந்தாலும். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்தார்னா 50,000 வரைக்கும் தள்ளுபடி. அதற்கு மேலே இருக்கிற கடனுக்கெல்லாம் பெரிய தள்ளுபடி கிடையாது, நீங்களே கட்டணும். உதாரணத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபா கடன் தள்ளுபடினா 95,000 ரூபாய் நீங்கள் கட்டணும். 5,000 ரூபாய் நான் கட்டிடுவேன்றார்.
அரசு சார்பாக நாங்கள் கட்டிவிடுவோம். 95,000 கட்டுற விவசாயத்துக்கு 5,000 கட்டுறது தெரியாதா விவசாயிக்கு? அப்போ சொல்லுங்கள். அப்போது முழு ஏமாற்ற வேலை தானே இது. அது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு ஒரு கருணை அடிப்படையில் 50,000 75,000 ஆக்கிட்டார். 75,000 வரைக்கும் தள்ளுபடி. அதற்கு மேலே வந்து 30,000 தான் தள்ளுபடி. அது நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி. நீங்கள் ஒன்று வேணால் ஒரு ஏக்கர் கணக்கு போடுங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து 40,000 குறைஞ்சது செலவாகும். 35,000 40,000 செலவாகும். அவன் கூட்டுறவு வங்கியில் ஒரு 30,000 கடன் வாங்கியிருப்பான். 5 ஏக்கர் வச்சுருந்தானா 3 15 1,50,000 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான். 1,50,000 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறவன் இவர் சொன்ன 5 ஏக்கருக்கு இவர் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு? அந்த 1,50,000 லட்சம் ஒன்று தள்ளுபடி. 5 ஏக்கர் வச்சுருந்தா 5 ஏக்கர் வச்சுருந்தா அவன் 30,000 ஒரு ஏக்கருக்கு கடன் வாங்குவான். தாராளமாக வாங்கிடுவான். 3 15னா 1,50,000 ரூபாய் 1,50,000 லட்சம் கடன் தள்ளுபடின்னு நினச்சிருந்தான். ஓட்டு போட்டான். அவன் பிள்ளைங்களும் ஓட்டு போட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த 1,50,000 லட்சத்தில் 30,000 மட்டும்தான் தள்ளுபடி. 1,20,000 நீங்கள் தான் காட்டணும். இப்போ இது என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு விவசாயி என்ன ஆச்சுன்னா அவர் தற்கொலையை பண்ணிக்கினார். கடைசியில் இங்கே வந்து போராட்டத்தில் கலந்துட்டு திருப்பி போய் வீட்டுக்கு போனால் வீட்டில் என்ன ஆச்சுன்னா தற்கொலை இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவருக்கு. அதாவது என்ன, மன உளைச்சலில் என்னடா இங்கே வந்து போராட்டத்தில் கலந்துட்டு போனவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் காலி. ஆனால் பெரிய அளவு அதை நியூஸாக வெளியில் வரல. பெரிய அளவில் நியூஸாக வெளியே வரல, ஆள் காலி. சார் இன்னைக்கு கூட தென்காசியில் வந்து நெல் மூட்டைலாம் வந்து தீயில கருகி இதாக இருக்குது. கடந்த திமுக ஆட்சியில் தான் சரியில்லாமல் அதை வந்து பதப்படுத்த முடியாமல் ஒரு நல்ல ஒரு கூட அமைச்சு கொடுக்கல. ஆனால் இந்த ஆட்சிலையும் அதே மாதிரி கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு சீமான் கூட கண்ணன் தெரிவிச்சிருக்காரு சார். இந்த விவசாயியே என்ன சொல்கிறேன்னா, அந்த விவசாயியே அந்த மாரடைப்பு வந்து செத்தார அந்த விவசாயி வந்து 75,000 வாங்கி தான் முழு கடன் தள்ளுபடி. அவர் 80,000 85,000 வாங்கியிருக்காரு. 30,000 தான் தள்ளுபடி, மீதி தள்ளுபடி கிடையாது. மீதிலாம் அவர் தான் கட்டணும். ஆமாம். அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மன உளைச்சல் தான் இங்கே வந்து போராட்டத்தை கலந்துட்டு வீட்டுக்கு போகும்போது மாரடைப்பு வந்து வீட்டு வாசலில் அங்கே இதாகிடுச்சு. இது எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுது. இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் பேசப்படல. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தென்காசியில் சொன்னது அந்த மூட்டைகள் எப்படி இருக்குது பாருங்கள். பப்ளிக்காக வச்சுட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உடனடியாகவும் தேவைப்பணிலேருந்து வர முடியல. அதுக்கு வசதிகள் இல்லை. அது அவ்வளவும் கருகி போயிடுச்சு. அப்போ இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டெய்லி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியுது. பாலியல் வன்கொடுமைகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸில் ஏன் அதை பற்றி பேச மாட்டேன்றாரு? நீட் மரணங்கள் எத்தனை மரணங்கள் இன்னைக்கு? 50க்கு மேற்பட்ட மரணம் நடந்திருக்கு. இவர் அனிதா மரணத்தப்ப என்ன சொன்னார்? என் சொந்த தங்கை, அவர் தங்கை ஏற்கனவே இறந்துட்டாங்க, வித்யா அப்படின்னு. சொந்த தங்கை இறந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னாரு. இப்போ எத்தனை தங்கைகள் இறந்துட்டாங்க? அப்போ அதுக்குரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ன இவர் செய்தது? அதே மாதிரி மீனவர்கள் கைதுக்கு இவரும் கடிதம் தான் எழுதுகிறார். ஆனால் போன தேர்தல் பிரச்சாரத்தப்போ என்ன சொன்னார்? ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுவார், உடனே அதில் மானே தேனேன்னு போட்டுருவார், எழுதிட்டு போய் படுத்துருவார், தூங்கிடுவார் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் என்ன செய்கிறார்? அப்போ இவர் அதே மாதிரி தான் கடிதம் எழுதிட்டு. அப்புறம் இப்போ நீட்டு தேர்வுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நிதி ஆயோக் கூட்டத்தில் போனார். தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துக்கிறாருன்னா, ஜிஎஸ்டியில் 50% மாநிலத்திற்கு 50% மத்திய அரசுக்கு தானே, அதுதான் ஜிஎஸ்டிஸ். இவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துக்கிறாரு 70% மாநில அரசு கொடுத்துடணும், 30 தான் மத்திய அரசு எடுத்து அதுலேருந்து தான் பங்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்போன்னாரு. இப்போ இதை பற்றி ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றிருக்காரா இல்லை கேட்டிருக்காரா? இது போல் ஏகப்பட்ட வாக்குறுதிகள், நீங்கள் எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றவே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் மிக சிறப்பாக பயங்கர குதிரை வேகத்தில் செயல்படுது. எதுனா குதிரை பேரத்தில் இருக்கிறாங்க. எம்எல்ஏ மாற்று கட்சியில் உள்ளவங்க குதிரை பேரம் பேசுகிறாங்க. இது வரைக்கும் 8-10 பேர் போல கைது பண்ணியிருக்காங்க. இவங்க கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் திமுக வேலைக்கு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ இவர் எங்கள் காமராஜர் எங்கங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ எங்கே? அவர் யார் வேலைக்கு வாங்கினா? அது புகார் கொடுத்துக்குதா இல்லையா? ஒரு கவர்னர் மாளிகை வாசலில் வச்சே சொன்னார், நான் கையெழுத்தே போடல, என்னை ஏமாத்துறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? போய் புகாரும் கொடுத்தாச்சுல. எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காரு? 2 மாதம் ஆகுது. 2 மாதம் சாதனை சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க சார்பாக காணொலியும் வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் என்ன வருது? அவர் காரில் உட்காந்து கையெழுத்து போடுறாரு. யார்? கவர்னர்கிட்ட கொடுக்குற ஃபார்மேட்டு ஆதரவு கடிதம், அதில் கையெழுத்து போடுறாரு. ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு பின் சீட்டில் உட்காந்து, ஒருத்தர் கையெழுத்தை வாங்குறாரு. இந்த கையெழுத்தை வாங்கின திருடன் யார்? வீடியோ எடுத்த திருடன் யார்?
இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திமுக 8 பேர் கைது, 80 பேர் கைது, செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன், இதெல்லாம் விட்டுருங்க. காமராஜன்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் இதை அவர் மன்னார்குடி எம்எல்ஏவை அவர்கிட்ட வீடியோவில் கையெழுத்து வாங்கினது யார்? காரில் உட்காந்து. அது ஏன் கண்டுபிடிக்க முடியல சொல்லுங்கள். அப்போ யார் குதிரை பேரம் பண்ணுறா? இப்போ இவங்க மறைக்கிறாங்க, இவங்க பண்ணுற குதிரை பேரத்தை தாவேக்கா அரசு அதை மறைக்கிறதுக்கு தான் மற்ற வேலையை எடுக்கிறாங்கன்னு தானே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீங்கள் அதெல்லாம் கைது பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எது சொன்னாலும் சரி நியாயம்னு சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு இது நீங்கள் யாரையோ கைது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன நியாயம் இருக்குது? திமுக கூட்டணிலேருந்து எல்லாம் விலகி இப்போ தாவேக்கா அரசு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லா எம்எல்ஏக்களும் இப்போ கிட்டத்தட்ட தாவேக்கா அரசு ஆதரவு கொடுத்து பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது மற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் தாவேக்கு என்ன? அது இல்லாமல் சபாநாயகர் தேர்தல் 12ஆம் தேதி நடந்துச்சு. சபாநாயகருக்கு யார் ஆதரவு கொடுத்தா? தாவேக்கா எம்எல்ஏ. மொத்தம் 234 எம்எல்ஏ ஆதரவு. திமுக எம்எல்ஏ கூட சபாநாயகரை ஒரு மனதார தானே தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாரும் ஆதரிச்சு தானே தேர்ந்தெடுத்தாங்க சபாநாயகரை. ஞாபகம் இல்லையா? சபாநாயகரை எல்லாரும் ஆதரிச்சா எதிர்கட்சி தலைவர், அவை முன்னவர் எல்லாரும் சேர்ந்து தானே கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. செங்கோட்டையனும் ஆமா, பின்ன எல்லாரும் ஆதரிச்சு. அடுத்தது ஆட்சியை தான் இவங்க வெளிநடப்பு செய்தது. அப்புறம் 144 பேர் ஆதரிச்சது ஆட்சியை. சபாநாயகர் தேர்வு மொத்த பேரும் ஆதரிச்சாங்க. அப்போ இவங்க இப்போ குற்றச்சாட்டை என்ன சொல்கிறாங்க? திமுக இந்த மாதிரி செய்ததுன்னு. சபாநாயகருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம், நீங்கள் எதிர்த்து ஓட்டு போடுங்க. எத்தனை பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கு? மொத்த பேரும் ஆதரிக்கிறங்க. நீங்கள் 5 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, 50 பேர் எதிர்த்து போட்டாலும் சபாநாயகர் தானே ஜெயிப்பார். அப்புறம் எப்படி அது லாஜிக்கலாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. செய்ய முடியாது. திமுக கிட்ட 59 எம்எல்ஏ தான் இருக்குது. 234 பேரும் ஆதரிச்சாங்க அவரை ஒரு மனதா. அப்போ இப்போ 10 பேரை திமுக மாற்ற சொன்னாலும் 59 ஒரு 10 69 தானே வரும். மீதி மொத்த பேரும் சபாநாயகர் ஆதரிப்பாங்கல்ல. அப்போ இவங்க சொல்கிற லாஜிக் ஏதாவது ஒத்து வருதா சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது யார்? இளையராஜா அந்த எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ. அவர் யார்? தாவேக்கா எம்எல்ஏ. அவர் தாவேக்கா எம்எல்ஏவாக வர வேண்டியவர் யார்? அது எந்த பத்திரிகை, எந்த ஊடகத்தை அது எழுதிச்சா? மேடையில் 234 பேர் அறிமுகப்படுத்தினாரா விஜய் அவர்கள் ஒரே மேடையில்? அதில் ஒவ்வொருத்தர் பேராக படித்தாரா மைக்கில்? ஊத்தங்கரை தொகுதி நமது தாவேக்கா எம்எல்ஏ வேட்பாளர் அவர் பேர்னா குமரவேல் தான் நினைக்கிறேன். குமரவேல் சொன்னாங்களா? அவர் ஏன் மாறிடுச்சு? வேற ஏதாச்சும் வேலைக்கு பேசிட்டாங்களா? அவரை ஏன் மாற்றினாரு? அவர் நாமினேஷன் போட்டாச்சு. அவர் நாமினேஷனும் ஃபைல் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு ஏ ஃபார்ம் பி ஃபார்மும் மாவட்டம் இங்கேருந்து விஜய் அவர்கள் தான் சைன் போடணும், தலைவர் தான் சைன் போடணும். சைன் போட்டு வாங்கி போயாச்சு பி ஃபார்மும். கடைசி நேரத்தில் 2 நாள் இருக்கும்போது என்னமோ வேட்புமனு தாக்கல் கடைசிக்கு முன்னாடி எப்படி மாற்றப்பட்டார்? அவர் இளையராஜா எங்கே இருந்தார்? அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு கேட்டு கடுமையாக போராடி இருந்தார். அவருக்கு சீட்டு கொடுக்கலன்றதால அங்கே போயிட்டு என்ன பேசினார், யார்கிட்ட பேசினார், பேசி எப்படி சீட்டு வாங்கினார்? அப்போ குமரவேல் ஏன் மாற்றப்பட்டார்? அவருக்கே தெரியாது மாற்றினதுக்கு. அவரே நிறைய தான் சீட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்களே. அவரே காணொலியில் நிறையா சொன்னார். இந்த மாதிரி என்னை எப்போ மாற்றினாங்க, எப்படி மாற்றினாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி அவர் சுயேட்சையாக நின்றார். விசில் சின்னத்தில் நிற்க வேண்டியவர் மேடையில் விஜய் அறிவித்த அந்த வேட்பாளர் சுயேட்சையாக அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டார். தெரியுமா உங்களுக்கு? 200 ஓட்டு வாங்கினார் அவர் தான் அவங்க வேட்பாளர். கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது. சொல்லப்போனால் இவர் தாங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக வேண்டியது. ஆமாம். அப்போ அந்த இளையராஜா மேலே எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அவர் கொடுக்குற புகார் மேலே சொல்லுங்கள். இப்போ இந்த பேக்ரவுண்ட் யாருக்குன்னா தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒன்று. அடுத்தது இப்போ ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது பண்ணாங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ விலைக்கு வாங்கினாரா? இல்லை, அது அனிதா ராதாகிருஷ்ணன். இதை தான் சொல்கிறேன். இந்த இளையராஜா கொடுத்த புகாரில் 8 பேர் கைது பண்ணாங்களே. அதில் ஐபிடிஎஸ் யூடியூபர் திருநாவுக்கரசு நரேஷ் கார்த்தி. இல்லை, திருநாவுக்கரசு ஃபர்ஸ்ட் கைது பண்ணு. திருநாவுக்கரசு அவர் பிஜேபி சார்பாக இருந்தவர். சரி, இன்னொன்று அந்த கருத்து கணிப்பு வெளியிடும் போது தாவேக்காக்கு ஆதரவான கருத்து கணிப்புல வெளியிட்டாரு. அதான் சொல்றேன். அவர் பிஜேபி ஆதரவாளர், அண்ணாமலை ஆதரவாளர். அவர் கடந்த காலங்களில் அண்ணாமலை ஆதரவு. அண்ணாமலை தொகுதியில் நீங்கள் போயிட்டு அவர் கோவையில், நான் கோவையில் மட்டுமே 10 நாள் கணக்கெடுத்து தனியாக கணக்கெடுப்பு எடுத்தேன், 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பார், அவர் ஜெயிக்கலன்னா நான் கணக்கெடுப்பு எடுக்கிறதே விட்டுறேன்னு சொன்னார் பாராளுமன்ற தேர்தல். அப்போ அப்படி அவர் அண்ணாமலை ஃபேவரட்டாக இருந்தார். இந்த முறை அண்ணாமலைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி பிடிக்காது.
அப்போ அந்த முகத்தோடு தான் இவரை நீங்கள் பார்க்கணும். திருநாவுக்கரசு எதுக்கு தாவேக்காவை ஆதரித்து பேசினா தாவேக்கா ஆதரவாளராக மாறினார். அப்போ தாவேக்கா ஆதரவாளராக மாறினவர் தாவேக்கா எம்எல்ஏ எடுக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுவார்? பண்ண மாட்டார். இந்த லாஜிக்கும் இடிக்குதா இல்லையா? அப்போ எல்லா விஷயத்துலையுமே இடிக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்குது, சந்தேகம் வருது, அதை மூடி மறைக்கிறாங்க. இருக்கு, நம்ம வாய்ப்பு இருக்குது, நம்ம யோசிப்போமா இல்லையா? உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி.